நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு. இன்னையோட நம்ம மக்காச்சோளம் போட்டு 89வது நாள் ஆகுதுங்க. மக்காச்சோளம் வளர்ச்சி நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த கிளிகள் தான் பெரிய ஏமாத்தாக இருக்குதுங்க. சுற்றி சுற்றி கிளிகளை பார்த்து தான் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி தான் அதை பற்றி விட்றதுன்னு தெரியல. ஏன்னா எவ்வளோ தான் வெடி போட்டாலும் என்ன பண்ணாலும் கிளிகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாச்சும் ஒன்று பண்ணி கிளிகளை விரட்டுறதுக்கு தான் ஏதாச்சும் ஒன்று வேறு ஏதாச்சும் சின்னதாக மிஷின் மாதிரி ஏதாச்சும் ரெடி விடணும். அப்படி இல்லைன்னா ஆள் தான் நின்று இது விரட்டி விடுற மாதிரி இருக்குங்க. பார்ப்போம், கிளிகளை ஏதாச்சும் விரட்டி இது விடணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த குருத்துக்களில் புழு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரிக்கு எல்லாம் இது பண்ணிடுது. ஆனால் பக்கத்தில் வேறு ஆளுகள் மாடு மேய்க்க வர்றவங்களும் சேர்ந்து அடிக்கடி நிறையா உள்ள வரைக்கும் போய் ஒடிச்சிட்டு வந்துடுறாங்க கருதுகளை. இது ஒன்றா இருக்குது. ரெட்டைக்கருதுகள் இருக்குதுன்னு சொன்னேன். ஏன்னா ரெட்டைக்கருதுகள் அப்படி உயிர்ப்பு இல்லாமலே போயிடுச்சு. பாதி இதுகளில் ரெட்டைக்கருதுகள் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. பார்ப்போம் அதுக்கடுத்து என்ன நடக்க என்ன பண்ணோம் அப்படிங்கிறது. ஆனால் மக்காச்சோளம் அறுவடைக்கு இன்னும் கூடிய சீக்கிரமாக இன்னும் வரும். 30 நாளில் தயாராகிருங்க. அதுக்கப்புறம் அறுவடை எந்த அளவுக்கு நடந்து